கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வேறு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்வுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி எடுப்பீங்க. இல்லைனா அது பாட்டு கிடக்கட்டுங்க, கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு, அது பாட்டு கிடக்கட்டும். அப்போ அதிகமாக தொந்தரவு வரும்போது என்ன ஆகும்? அதை முடிக்கணுன்ற ஒரு வேலையை செய்வீங்களா இல்லையா? அதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சியில் வரும். அதே போல் அது எந்த வகையான கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் அதை ஜெயிப்பீங்க. அதன் மூலமாக ஏதாவது பணம் வர வேண்டியிருக்கு அப்படின்னா அதெல்லாம் வரும். அதான் ரொம்ப விசேஷம். அந்த குரு பார்வை 2ஆம் இடத்துல விடுறதுனால இப்போ கோர்ட்டு கேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் கேஸ் இருக்கும், ஒரு ஆக்சிடென்ட் ஆகி காம்பன்சேஷன் கேஸ் இருக்கும், இல்லை பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருப்பீங்க, அந்த பூர்வீக சொத்து வரும், இல்லை இடத்துல ஏதாவது ஒரு வில்லங்கம் வரும், அந்த இடத்துக்காக கேஸ் போட்டிருப்பீங்க, அந்த இடம் உங்கள் பேருன்னு ஜட்ஜ்மெண்ட் ஆகி வரும்போது என்ன ஆகும்? அதில் ஒரு லாபம் வரும். இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை பார்ப்பதனால தொழில் துறையில் உள்ளவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும்.